வாரம் என்னை சுமந்த என் தாய்க்கு தலைவர் வழங்கி 50 ஆண்டு காலம் என்னை வழி நடத்திய தமிழை வழங்கி இந்த 15 ஆண்டு காலம் என் சுவாசம் சொல் செயல் அனைத்திலும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் சத்தியமாக அவர்களின் பொறுப்பாளர்களை என் வணக்கத்தை தெரிவித்து பெரிய இயற்கையின் மழை இந்த அரங்கத்திலிருந்து காமராஜர் பற்றி எல்லாரும் பேசியாச்சு. ஆனால் இது போன்ற ஒரு தலைவர்களுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கு அப்புறமும் கிடையாதுன்னு சிறப்பு சொல்றாரு. இந்த கூட்டத்தில் இருந்து நிறைய பேர் காமராஜர் கொள்கையில ஃபாலோ பண்ணணும். காமராஜரை நம்ம ஆக முடியாது. கண்ணியம்ன்றது நேர்மையோட பெரிய வார்த்தை. அதனால நமக்கு மட்டும் அது சரியா இருக்கலாம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அந்த விஷயத்துல ரொம்ப சிறப்பானது வந்து காமராஜர், அதை மறந்தாருங்க. அடுத்தது ஏற்றத்தின் எளிமை. அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் சிம்பிளா சிம்பிளிசிட்டி. காமராஜர் ஏற்றத்தில் எளிமை. என்னென்ன போஸ்ட் வந்தது எல்லாரும் பதவியில் பதிவிட்டாருன்னு சொன்னாங்க. பட் கடைசி வரைக்கும் அவர் எளிமையாக இருந்தார். அதுதான் நம்ம கருத வேண்டிய பாடம். அடுத்தது வந்து பதவியில் பணிகள். பதவியில் வந்து 2 விஷயம் வேணும், பணியும் வேணும், திறமையும் வேணும். இதனை ஏற்றத்தில் எளிமை. பதவியில் பணியில் காமராஜருக்கு அப்புறம் யாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறதோட அந்த கொள்கையை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னு இந்த டைம் வாழ்க்கைகள் ஆன்மீகமாக அம்மா வந்து இதெல்லாம் நமக்கு செய்யறாங்க. அதாவது பதவிங்கிறது தேவையில்லை, அது எல்லாமே வேலைகள் செய்யறாங்க. இப்போ நீங்கள் படிக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் கட்டுற ஃபீஸோட 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தி கட்டணும். அந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தை கொடுக்குறது அம்மா. அதே மாதிரி மதிய உணவு திட்டம் மாதிரி காலையில் திட்டம் எல்லாமே இருக்கிறது. அம்மா பண்ணாங்க வித்தியாசம் மூலியமா ஆரம்பிச்ச பள்ளிகள் பின்பற்றலாம். வேற நாட்டு நகர் இப்போ போன வாரம் மனோத்சவம் ரீசெட் மூலியமா சில பேர் பண்ணணும். மரக்கடிகள் கொடுக்கறது, பராமரிக்கிறது, இதெல்லாம் வந்து அம்மாவோட திட்டங்கள். நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி நாட்கள் எதுக்கு நம்ம செலிபிரேட் பண்ணுறோம்னா கட்டாயம் அவங்க கிட்ட நம்ம இன்ஸ்பிரேஷன் இருக்குது. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழணும். காமராஜர் கற்காரு வேட்சி கற்காருங்கிறத அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸோட அவர் வந்து என்ன எப்படி வாழ்ந்துட்டு போனாரு, என்ன சொல்லிட்டு போனாரு, அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நாளோட வெற்றி நம்ம எல்லாரும் செய்யணும். இன்னைக்கு ஏற்பாடு செய்த தமிழ் துறையினருக்கும் மற்றும் எல்லா அனைத்து மாணவர்களுக்கும் இது வந்து இந்த தமிழ் மன்றத்தில் ஆல்ரெடி நம்ம ஆரம்பித்து பரிசு போகிற வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் பொறுமைக்கான மாணவர்களுக்கும் வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும்